மலை மூழைஞ்சு மன்னி கிடதுரங்கே மலை மூழைஞ்சு மன்னி கிடதுரங்கே ஸ்ரீரிய சிங்கம் அறிவுற்று தேவிழித்து மாறி மலை முழைந்து மன்னி கிடதுரங்கும் ஸ்ரீரிய சிங்கம் அறிவுற்று தேவிழித்து வெறிமயிர் பொங்க எப்பாடும் பெருதறி முறிறி வீழ்ந்து முழங்கி புறப்பட்டு வெறிமயிர் பொங்க எப்பாடும் பெருதறி முறிறி வீழ்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவள்னா போதருமா போலே நீ பூவை பூவள்னா கோயில் ரிங்கரே போதருளி கோப்புடைய ஸ்ரீரிய சிங்காசனத்திரு யாவல்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரும் பாவாய் ஸ்ரீரிய சிங்காசனத்திரு யாவல்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரும் மாரிமலைமொழிஞ்சல் என்னும் 23வது பாசுரானுபவம். எம்பெருமானிடத்திலே இந்த ஆய்ப்பாடியிலிருந்து வந்த 5 லட்சம் கொடிப்பெண்களும் இப்பாசுரத்திலே நீயும் உயர்ந்ததான ஆசனத்திலே சிங்காசனத்திலே சீரிய சிங்காசனத்திலே கண்ணா நீ வீற்றிருந்து எங்களுடையதான வந்த காரியத்தை பற்றி ஆராய்ந்து அருள் செய்ய வேண்டும் என பிரார்த்திக்கின்றனர். உன்னுடையதான இருப்பிடத்திலிருந்து எப்படி கிளம்பி நீ வர வேண்டும் என்பதையும் நாங்கள் கூறுகிறோம் என்றார். அதற்கு அழகான உதாகரணத்தை தருகின்றனர் ஆண்டாளுடைய கோஷ்டிகள். பகவான் கண்ணனே, நீ உன்னுடைய இருப்பிடத்திலிருந்து உயர்ந்த இடமான சிங்காசனத்துக்கு சீரிய சிங்காசனத்து இருந்து யாங்கள் வந்ததான காரியத்தை தலைக்கட்டி கொடுக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றனர். மாரிக்காலத்திலே மழை காலத்திலே தன்னுடைய பேடையோடு மலையினுடைய குகையிலே உறங்கி கிடக்கக்கூடிய சிங்கம் கண்விழித்து எழுந்தபோது அது தன்னுடைய கண்ணிலிருந்து நெருப்பை கக்கிக் கொண்டு உளமயிர்களை விசிறிக்கொண்டு அதற்கு தன் சோம்பலை முறித்து கொண்டு எழுந்திருந்து கர்ஜனையோடு கூட வெளிவருமா போலே கண்ணா நீ வர வேண்டும்,
உன்னுடையதான இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்பதாக வேண்டுகிறார். மேலும் பூவைப்பூ என்பதாக காயாம்பு பூ போன்றவனானவன் நீ உன் கோயிலில் நின்று இங்கனே எழுந்தருளி எங்களுடையதான விஞ்ஞாபனம் மாமகீனம் என்கிறதான எங்கள் விஞ்ஞாபனத்தை நீ கேட்டு எங்களுடையதான நன்மைகளை பற்றி ஆராய்ந்து அருள வேண்டும் என்பதாக 23வது பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். மாரிமலமொழிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்பதாக சிங்கத்தினுடைய பெருமையை இப்பாசுரம் வெளிப்படுத்துகிறது. இளம் சிங்கத்தினுடைய பெருமையை முதல் பாசுரம் வெளியிட்டதே இளம் சிங்கம் என்று. நடுவிலே 13வது பாசுரத்திலே கிள்ளிக்களைந்தானை என்கிற பகுதியினாலே இந்த நரசிம்மாவதாரத்தினுடைய பெருமை காட்டப்பட்டதே இந்த 23வது பாசுரத்திலே நரசிம்மனுடைய சீரிய சிங்கத்தினுடைய பெருமையானது பேசப்படுகிறது. ஆகவே மாரிமலமொழிஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் என்பதாக அந்த சிங்கமானது சீரிய சிங்கம் என்பதாக குறிப்பிடுகிறார் ஆண்டாள். சடாபடல பீஷணே சரபடாஸ்ட ஆசோத்பட்டே ஸ்புரோத்கிருதி பரிஸ்புடத் பிருகுடிகேபி பக்தரே கிருத்தே என்பதாக சொல்லி அந்த சிங்கம் கோபத்தோடு சீரி சிங்கமாய் இருந்தாலும் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்க சரோஜ சதிருஷாதிருஷா என்பதாக அழகான தாமரை கண்களை தான் காட்டி அந்த வாத்சல்யத்தை காட்டுகிறது என அந்த சிங்கம் என சுவாமி வேதாந்த தேசிகன் குறிப்பிடுகிறார். ஆகவே பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்மோகிரி குஹாசயா என்பதாக பர்வதத்தினுடைய குகையிலிருந்து வெளிப்படும் சிங்கம் போலே நீ பிம்பெருமானே கிளம்பி வர வேண்டும் என்பதாக உன்னிடத்தை விட்டு வர வேண்டும் என ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். பாசுரத்திலே எங்குமே நிருசிம்மமயம் என்பதும் காட்டப்பட்டது. வைகுண்டத்திலே இருக்கக்கூடியதான பகவானுடைய ஸ்வரூபமானது நரசிம்மனாகவே ஆகம்சேன் நரசிங்கமதாகி போராகம் வள்ளுகிறாள் பிளந்தான் உரைமாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலின் நீயே என்பதாக நம்மாழ்வாருடைய வாக்கு. இதனாலே நித்திய விபூதியிலே பெருமாள் வைகுந்தத்திலே நரசிம்ம மூர்த்தியாகவே காட்சி தருகிறார் என்றார். சுவாமி வேதாந்த தேசிகன் வைகுண்டவாசேபி நமேபிலாஷா என்கிற வைகுண்டத்திலே இருக்கக்கூடியதான பகவானுடைய உருவமானது சிங்கத்தினுடைய உருதான் என்பதாக ஆழ்வார் அனுபவித்தபடியே பூலோகத்திலே எங்குமே நிருசிம்மன்தான் என்பதாக பரவி கிடக்கிறான் லீலா விபூதியிலே என்பதாக அருளி செய்கிறார். ஏன்னு கேட்டா இந்த சம்பைக வர்ஜ மதுனாபி கரீஷனூனம் திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம் என்கிறார். ஒரே ஒரு கம்பத்திலிருந்து அளந்திட்ட தூணை அவன் தட்ட என்பதாக அதிலிருந்து வெளிப்பட்டானே அந்த நரசிம்மமூர்த்தி மீதி கம்பங்களின் உள்ளே இன்றும் இருக்கிறான் என்பது வேதாந்த தேசிகனுடைய துணிபான வார்த்தை. ஆகவே பூலோகத்திலே எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையார் என்று இரணியின் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்ததே என்கிறார் ஆழ்வார். ஆக தெங்க நரசிம்மனிடத்திலே ஆழ்வார் தன் மனதை பறிகொடுத்தவர். அந்த நரசிம்மனைத்தான் இங்கு ஆண்டாள் சீரிய சிங்கமாய் நீ எழுந்திருந்து வர வேண்டும் என்பதாக ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். எங்களுடைய விஞ்ஞாபனம் லோகாந்தமான விஞ்ஞாபனம், ஏகாந்தமான விஞ்ஞாபனம் அல்ல. ஆகவே ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாணிவாடும் வானுதலே என்பதாக உன்னையே நாடி வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்? இப்போ போதருமா போலே நீ பூவண்ணா என்பதாக காயாம்பு பூ போன்றவன் என்பதாகவும் உன் கோயிலில் நின்று உன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து கிளம்பி வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனம் என்கிறார். ஆசனம் சிங்காசனம், சீரிய சிங்காசனம், கோப்புடைய சீரிய சிங்காசனம் என்ன ஆசனத்தினுடைய பெருமையை குறிப்பிடுகிறார். பகவானுடைய ஆசனத்தை இந்த சிங்காசனமானது திரிவேதி பத்ரவேதியும் திரிவேதியும் என்பதாக சிங்காசனத்தினுடைய பெருமை சுவாமி வேதாந்த தேசிகன் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். 3 வேதங்களாகிய சிம்மாசனம் என்பதாக பொருள் கொள்வதை காட்டிலும் பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி என்பதாக சொல்லி இந்த 3 ஸ்ருதிகளையும் இந்த சிங்காசனம் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறபடியினாலே
வேதத்தினாலே அறியத்தகுந்த பெருமையும் பண்பும் குணமும் படைத்தவனான உனக்கு சரியான ஆசனம் இந்த சிம்மாசனம், சீரிய சிங்காசனம். நாங்கள் வேண்டக்கூடிய காலத்திலே அந்த சிங்காசனத்திலே இருந்து லோகாந்தமாக ரகசியத்திலே எங்களுடைய விஞ்ஞாபனத்தை நீ கேட்க வேண்டாம். விஞ்ஞாபனம் மாமகீனம் ஸ்ரோதவ்யம் சிதவத்சலா என்பதாக எங்களுடைய விஞ்ஞாபனத்தை நீ காது கொடுத்து கேட்க உயர்ந்த ஆசனத்தில் இருந்து சிங்காசன கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்பதாக ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். அபராத சகசிரபாஜனம் பதிதம் பீம பவான்னவோதரே அகதிம் சரணாகதிம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு என்று ஆளவந்தார் வேண்டினபடியே என்றுக்குமே ஒன்றுமே யோக்கியதை இல்லாத எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும். சிங்கா நரசிங்கா சிங்கா என்று என்பதாகவும் நாதனை நரசிங்கனை நவின்னு ஏத்துவார்கள் முழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே என்கிறார் ஆழ்வார். பெரியாழ்வார் தன்னுடையதான வாக்காக வெளியிடுகிறார். நரசிங்கமூர்த்தியை யார் ஒருத்தன் தன்னுடையதான தெய்வமாக கொண்டு வணங்குகிறானோ அப்படிப்பட்டதான அந்த பக்தர்கள் இருக்கக்கூடியதான பாத தூளியினாலே உலகமே பவித்திரமாக ஆக்கப்படுகிறது என்பதாக திருக்கோட்டியூர் பாசுரத்திலே பெரியாழ்வார் தான் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகவே சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியங்கள் பல உண்டு. நாங்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோமோ, உலக க்ஷேமார்த்தமாக நோன்பை ஆரம்பித்திருக்கிறோமோ, பெண் பிறவிகளாய் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் சேர்ந்து உயர்ந்த காரியத்தை தொடங்கி இருக்கிறோமோ, அந்த காரியத்தினுடையதான தத்துவத்தையும் அதனுடைய ரகசியத்தையும் அதனுடைய பொருளையும் அதனுடைய கருத்தையும் நீ சீரிய சிங்காசனத்தில் இருந்து கேட்டு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என இந்த பாசுரத்திலே ஆண்டாள் எடுத்து கூறி ஆசனத்தினுடைய பெருமையை சொல்லி அதிலே பகவானை எழுந்தருள பண்ண வேண்டியதான முறையை காட்டி ஆண்டாள் இப்பாசுரத்தை தலை கட்டுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.